வணக்கம். பிக் பாஸ் டே 88. இப்போ பிக் பாஸை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களோட நிறைய பேரோட வருத்தம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 1 சீசன் 2லாம் இருந்ததுக்கு இப்போ வர வர சீசன் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு காம்படிட்டிவாகவே இல்லை, ரொம்ப டஃப்பான டாஸ்க்கும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே பேரலாம் நம்ம தெலுங்குவோ இல்லை கன்னடாவோ இல்லை ஹிந்தியை கம்பேர் பண்ணால் இங்கே வச்சிருக்க டாஸ்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசன் இருந்தார், அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாரு. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் அப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் கொடுப்பீங்கன்னா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா வர வர டாஸ்க் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, வர வர கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதை மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ சீசன் 1லலாம் என்ன மாதிரி டாஸ்க் பார்த்தோம், அந்த கார் டாஸ்க்கு என்ன மாதிரி போணுச்சு, லாஸ்ட்டில் அந்த டிக்கெட் ஃபினாலேயே ஸ்னேகம் வின் பண்ணி இன்னொரு பக்கம் கணேஷை சேவ் பண்ணதா மொமெண்ட்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ உள்ள சீசன்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது, ரொம்ப ஈஸியான டாஸ்க் வைக்கிறாங்க. இப்போ வைக்கிறதெல்லாம் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு அந்த ட்ரம் டாஸ்கில் கூட அது ரொம்ப டஃப்பான டாஸ்க் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அடிப்பட்டதுக்கான காரணம் அது கரெக்டான அந்த ட்ரம்மை வந்து வடிவமைக்கல, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணாதனால தான் அங்கே அடிப்படுது. சில பேருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகட்டும், இல்லைனா வந்து இடுப்பில் காயம் ஏற்பட்டதாகட்டும், அது எந்தெந்த இடத்துலலாம் எட்ஜஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கணும். கழுத்தில் போய் அது நிற்கிற மாதிரியே அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணாதனால தான் இந்த டாஸ்க்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் ஹோல் நைட்டு 1.5 நாள் 2 நாள்லாம் டாஸ்க் போயிருக்கு, சாப்பிடாமல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வைக்காமல் இது டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு கால் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் டாஸ்க் வைக்கிறாங்க. லக்ஸரி பட்ஜெட்டுக்கெலாம் கொடுக்க வேண்டிய டாஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வச்சிட்ருக்காங்க. அந்த டாஸ்கில் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. அதில் க்ரியேட்டிவாக ஏன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 10 பெண்ணுமே விழணும், அந்த 10 பெண்ணில் ஒரு பெண் விழலைன்னா கூட உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வராது. 10 பெண்ணுமே விழுந்ததுன்னா 3 பாயிண்ட்ஸ் வரும். அதில் யார் பின்லாம் வரலையோ அவங்க வந்து அந்த அடிக்காதவங்களோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்லையே அருணோட 3 பாயிண்ட்ஸ் போயிடுது. அந்த 3 பாயிண்ட்ஸை வந்து 10 பேருக்குள்ளே 9 பேருக்குள்ளே ஷேர் பண்ணோம் அப்படிங்கும்போது பிக் பாஸ் தெளிவாக சொல்லிக்கிறாரு, 1/2 பாயிண்ட்டு 1/4 பாயிண்ட்லாம் கொடுக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக 3 பேரா இல்லைனா அதோட கம்மியான ஆட்கள் தான் அந்த 3 பாயிண்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பாயிண்ட்ஸ் டேபிளை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்போம், சரி சமமாக ஆக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்கள வந்து ஈக்குவலாக ஒரு மாதிரி கொண்டு வருவோம், ஆவரேஜாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஒரு சஜஷனாக தான் சொல்கிறார். ஒரு சஜஷனாக சொல்லும்போதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகள் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் சொன்ன காரணம் ரொம்ப வேலிடாக எனக்கு பட்டுச்சு. அதாவது இப்போ அருணோட பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் வேறு யாருக்காச்சும் கொடுக்க போகிறோம். அங்கே இருக்கிறதுலே கம்மியாக உள்ள ஆட்கள்னு ஃபார் எக்ஸாம்பிள் அருணே வச்சுக்கோம். அருணுக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா அவருக்கு அந்த 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டா, இல்லை சௌந்தர்யாக்கு அப்போ அந்த டைமில் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா அவங்கள்ட்ட அந்த 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ரவுண்டு வரும்போதுலாம் அடுத்தவங்க விளையாடும் போது அந்த பின் வந்து உலாடுறது இவர் சௌந்தர்யாவோடதோ இல்லைனா அருணோடதோ இருந்தால் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். அவங்கள பாயிண்ட்டை பறிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது, ஏன்னா அவங்க ஏற்கனவே விளையாண்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால காரணத்தினால. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது கரெக்டாக தான் இருந்தது. அதில் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம ப்ராபப்ளி யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய மேலே வந்துட்டாங்களோ அவங்களோடது தூக்கி பின்னாடி வச்சிடலாம், ஸோ அவங்களோடது கண்டிப்பாக விழாது அப்படின்னு சொல்லி. இதான ஒரு பெரிய ரிஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சரி சமமாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதை உடனே முத்துக்குமரனும் புரிஞ்சுக்கிட்டாரு, சரின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட் யாருக்குன்னா நேற்று வந்து யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களாம் வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐ திங்க் மஞ்சரி ஒரு 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ராணவ், இன்னொரு பக்கம் ரயன், அவங்களாம் 3 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி அடுத்தடுத்த ரவுண்டு போகுது. அதில் விஜய் விஷாலுக்கு சுத்தமாக காலியாகிடுது. ஜாக்லின் 2 பேருமே 2 சாய்ஸ், அவங்களுக்கு 2 பால் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2லையுமே பண்ணலை. இன்னொரு பக்கம் விஜய் விஷால் பண்ணலை, அருணும் அதே தான் தவறு தான் பண்ணார், பவித்ரா பண்ணலை. ஸோ இவங்களோட பாயிண்ட்லாம் ஷேர் பண்ணி 0 ஆகிடுது. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அமைஞ்சதுன்னா, இப்போ நம்மளே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும், அவங்க பாயிண்ட்ஸ் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதை தவிர ஜாக்லின் அடிக்கும்போது 9மே விழுந்துருச்சு, ஒரே பின் மட்டும் விழலை. அது யாரோட பின்னா சௌந்தர்யா. ஸோ ஜாக்லினோட மொத்த பாயிண்ட்டும் சேர்ந்து சௌந்தர்யாவுக்கு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் டேபிள் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா
சௌந்தர்யா அண்டு ரயன் வந்து லீடர் போர்டில் இருந்தாங்க, டாப் பொசிஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சுரி, இவர் முத்துக்குமரன், தீபக்லாம் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஃபோன் டாஸ்க் வருது. அந்த ஃபோன் டாஸ்க் நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வருது. ஆஸ் யூஷுவல் கார்டன் ஏரியாவில் சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க, மஞ்சுரி இருக்காங்க, அதில் ரயனும் இருக்கார். ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவர் ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. இவன் எல்லாத்துக்குமே பாயிண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணோன்னே பார்க்குறான். அதாவது இன்னொரு பக்கம் மஞ்சுரி சொல்கிறாங்க, அவன் ரூலுக்கு மேலே ரூல் போடுறான். இப்போ ஏற்கனவே ஒரு ரூல் வந்திருக்கு, அந்த ரூலுக்கு மேலே இவர் வந்து ரூல் போடுறாரு அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு சஜஷன் சொல்கிறதே இவங்க ரூல் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நேற்று அந்த பாயிண்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். 5 பேர் தான் சாப்பிட முடியும், 5 பேர் சாப்பிட முடியாதுன்னா அங்கே எனக்கு எல்லாருமே வந்து கையை தூக்குறாங்க. கையை தூக்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா தான் நகர முடியும். ஸோ அப்போ உடனே முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, வேணாம் இன்னைக்கு காலையில் தண்ணியும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. தண்ணிலாம் குடிக்க முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் விளக்குறாங்க. ஸோ அந்த கூட்டத்தை அப்போ கம்மியாகுது, இல்லைனா உடன்படாமல் அதை இது பண்ணுறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு நவரணும் இல்லை, பிக் பாஸ் அதை தான் விரும்புவார். இவங்க வந்து என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு என்ன சொல்கிற ஒரு தீர்வு அப்படிங்கிறது அதுக்கு வரவே வராது இல்லை. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி இன்னொரு பிக் பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் செம்ம அப்படின்னு ரயன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நீ வந்து ஹீரோ மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுறாரு. இப்படி வந்து பண்ணுறது மூலமாக இவர் வந்து மற்றவங்கள சொல்கிறாரு, ஹீரோ மாதிரி இப்போ காட்டக்கூடாது, ஹீரோ இது மாதிரி உங்களை காட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் விஷால் அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி லாஸ்ட்டில் அவரால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸு அவர் பண்ண முடியலனாலும் பாயிண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கும் போலக்கு. அப்போ முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு, இல்லை அது இவரோட மொமெண்ட்டு, விஜய் விஷாலோட மொமெண்ட்டு. இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டை கொடுக்குறது மூலமாக அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஸ்டீல் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து அது ஹீரோயிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்குறதுனா இவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்க போகிறது இல்லை. இது டாஸ்கில் வர பாயிண்ட்ஸ் தான் எடுத்து சரிசமமாக கொடுக்கலாம் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவர் எப்படி ஹீரோ ஆக்க முடியாதுல்ல. ஆனால் இந்த ஒரு கம்பேரிசன் தான் ரயன் வந்து பண்ணுறாரு. ரயன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தோடனே சௌந்தர்யா காண்டாயிடுது, ஏன்னா சும்மா நசன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்டை சொன்ன உடனே இவர் ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி சொல்லுவீங்கன்னு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்த விட்டு நவுந்து போயிருக்கணும். எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிருக்கணும். அப்போ வந்து தானாக பேசிகிட்டு அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இவங்க ஆனால் திருப்பி நான் அதை சொல்லலடா, நான் இப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அது போய் லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு முடிவே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து இன்னொரு டாஸ்க், அதாவது டாஸ்க் 8ன்னு நினைக்கிறாரு, டாஸ்க் 8 வந்து கொடுக்குறாரு. அதுதான் அந்த ட்ரம் டாஸ்கில் போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக டீம் அப் பண்ணலான்னு ஒரு பக்கம் முத்துக்குமரன் இங்கே பாய்ஸ் டீமில் பேசுகிறாரு, டீம் அப் பண்ண வேணாம், எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேரலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நம்ம பாயிண்ட்ஸ் கம்மியாக உள்ளவங்கலாம் சேர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கள காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெண்களோட குரூப் பேசுகிறாரு. ஆனால் இங்கே வந்து களத்தில் வந்தோன்னா அது மாதிரி விளாடாமல் எப்போ வந்து இல்லை இந்த கேம் வந்து நகராது அப்படின்னு தெரிஞ்சோன்னா முத்துக்குமரன், ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாயிண்ட் டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா நீங்கள் முதல்ல மேலே வரணும்னா டாப்பில் உள்ள பொசிஷனை கம்மி பண்ணாதான் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து டாப் பொசிஷனில் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கேப் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை எவ்வளோ டாஸ்க் வச்சாலும் அதை போய் நீங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் இதை சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள ஆட்கள் வந்து ஒரு பக்கம் அருண் தான் அதை சஜஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மஞ்சுரி அதில் வராங்க, இன்னொரு பக்கம் முத்துக்குமரன்லாம் வராங்க. ஸோ அவங்களாம் என்ன சேர்ந்து முடிவு பண்ணுறாங்கன்னா, இல்லை இது அப்போனா இது குரூப்பாக சேர்ந்து விளாண்டாதான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரூப்பாக விளாட்லான்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் குரூப்பாக விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பவித்ரா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, குரூப்பாக விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே ரயனை அட்டாக் பண்ணுறது கிடையாது. விஜய் விஷாலோட ரயன் இருக்காரு, அவரை அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த உள்ள குரூப்பை தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் கேட்டால் வந்து நான் குரூப்பாக விளாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை அவுட் பண்ணிடுறாங்க, அருணும் இன்னொரு பக்கம் முத்துக்குமரனும் சேர்ந்து. இவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாரு, ரயனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்மளையும் அடுத்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னோடனே
இவர் உடனே வந்து எல்லாரையும் சொல்கிறாரு, நீ அன்னைக்கு அப்படி பேசினேல, அன்னைக்கு வந்து குரூப்பாக விளாட்றது எத்திக்ஸோட விளாடுங்க அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ நீங்கள் எத்திக்ஸோட விளாட்ற மாதிரி இருக்கா, 6 பேர் 2 பேரை வந்து அட்டாக் பண்ணுறீங்க, இது எத்திக்ஸோட விளாட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டோன்னே தீபக் வந்து அதுக்கு வந்து ஐயோ இது வந்து வீக்கெண்டில் தவறாக போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரயனோட பிளானே இதுதான். ஏன்னா இப்போ சௌந்தர்யா அடுத்து அதுக்கப்புறம் இவருக்கு தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியும். ஸோ சௌந்தர்யா அட்டாக் பண்ணும்போதே, ஏன்னா 4 அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்சர் இருக்கும், 4 ஹாஃபாக வச்சுருப்பாங்க பசில் மாதிரி. அதில் ஒன்று எடுக்கும்போது எடுக்கும் போதே சொல்லியிருக்கலாமே. இப்போ அவருக்கு அவ்வளோ கரெக்டாக இருந்ததுன்னா, நியாயம் நீதி நேர்மையெல்லாம் ரயன் பேசுகிறார் அப்படின்னா, ஸோ சௌந்தர்யா ஃபுல்லாக போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த நீதி நேர்மை நியாயம்லாம் தெரிய வருது ரயனுக்கு. பட் எனவே இதை பேசினோன்னா அந்த அந்த கொஞ்சம் சலசலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமரன் தெளிவாக இருக்கிற, நீ என்ன வேணாலும் பேசு, இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, உன்னை அவுட் ஆகுறது தான், ஏன்னா நீ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் இருக்கேன்னு. இன்னொரு பக்கம் ஜாக்லினா அதே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் மஞ்சரிக்கு அடிபட்டு போயிடுது, இன்னொரு பக்கம் விஜய் விஷாலுக்கும் அருணுக்கு அடிபட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்லிடுறாரு, இல்லை இந்த விஷயத்தை வந்து நம்ம இதோட விட்டுடலாம், இன்னையோட இந்த டாஸ்க்கை வச்சிடலாம், நாளைக்கு இதை திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு. அப்படி ஒரு வழியாக விஜய் விஷால் வந்துட்டார். அவருக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் விஷாலுக்கு அடிபட்டது அருணுக்கு வந்து தன்னால் ஏதாச்சும் அடிபட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையிலே ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆன் டாப் ஆஃப் இட் நம்மளாலேயே நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் முத்துக்குமரன் தீபக்லாம் வந்து கன்சோல் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துடுவார், விஜய் விஷால் வந்துடுவார். ஆனால் அந்த வர சமயத்துக்குள்ளே அருணுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்க. ஸோ ஹோப் ஹி இஸ் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். மஞ்சுரிக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கும் தொண்டையில் அடிச்சும்போது செமையாக வலிச்சிருக்கும். ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி ரொம்ப இருமல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இம்பேக்ட்னால. பட் ஆனால் அவங்க டாக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ணாங்க. இதை தான் சொல்கிறேன், ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்குறது. இப்போ அந்த கார் டாஸ்க்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியான டாஸ்க் தான். ஏன்னா யாரையும் அடித்து கீழே தள்ள போகிறதில்ல. உன்னால் முடிஞ்சால் நில்லு, இல்லைனா இறங்கி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய நேரம் இருக்கிற மாதிரி டாஸ்க்கு, ஒருத்தவங்களோட ஸ்டாமினா அண்டு என்ன சொல்கிறது பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் பிக் பாஸ் எபிசோடை பற்றி? எனக்கு இது டிக்கெட் ஆஃப் டாஸ்க் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.